க்ளவுடில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய முக்கியமான டாபிக் டிஎன்எஸ். டிஎன்எஸில் ஜோன் ஃபைலை எதுக்கு க்ரியேட் பண்ணுறோம், அது க்ரியேட் பண்ணுறதுனால என்ன நடக்குது, அந்த ஜோன் ஃபைலில் இருக்கிற ஒவ்வொரு காம்பனன்ட்ஸும் என்னென்ன. இங்கே கவனிச்சிங்கன்னா இது ஒரு ஜோன் ஃபைல். இந்த ஜோன் ஃபைல் பேசிக்காக என்ன பண்ணுதுன்னா ஒரு டொமைனுக்கு டைரக்டரியாக ஃபங்க்ஷன் ஆகுது. சிம்பிளாக சொல்லணுன்னா அந்த டொமைனோட ரிசோர்ஸஸ் எல்லாம் எங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஏ ரெக்கார்ட் இருக்குது, அதே மாதிரி இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சப்டொமைன் எங்கே இருக்குங்கிறதுக்கு ஏ ரெக்கார்டு, அதேமாதிரி IPv6 யூஸ் பண்ணி நம்ம சப்டொமைன்ஸு ஹோஸ்ட் நேம்ஸ் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணலாம். அதே மாதிரி அலையாஸ் நேம் கான்ஃபிகர் பண்ணுறது, எங்கே உங்கள் டொமைனோட மெயில் சர்வர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கிற ஒரு டைரக்டரி. ஜோன் ஃபைல் க்ரியேட் பண்ணோன்னே மொதல் ஸ்டெப்பே இந்த ஜோன் ஃபைலை டொமைனோட அட்டாச் பண்ணுறது. ஸோ ஒரு ஜோன் ஃபைல் க்ரியேட் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு NS ரெக்கார்ட் கிடைக்கும். ஸோ இந்த NS ரெக்கார்டை இதில் உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸையும் அப்படியே நம்ம டொமைன் ரெஜிஸ்ட்ரார் கண்ட்ரோல் பேனலில் அப்டேட் பண்ணோம். இதே மாதிரி அதில் இருக்கிற ரவுட்டிங் பாலிசிஸு, டிஃப்ரெண்ட் ரெக்கார்ட்ஸு, இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னோடய ப்ராட்காஸ்ட் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். இன்னும் டீப்பராக கற்றுக்க என்னோடய கிளாஸஸையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.